தமிழ் பேசும் மணித்தினாளர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் ஏற்கனவே சொன்னது போல் Asus தரப்பிலிருந்து புதிதாக லான்ச் ஆன இந்த Zenfone Max Pro M2 அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய எக்ஸ்க்ளூசிவ் அன்பாக்சிங் நம்மளுடைய தமிழ் டெக் சேனலில். ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ புதிதாக நமக்கு கொடுத்துருக்கிற பாக்ஸ் கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்குது. இது ஒரு ரிவ்யூ யூனிட். ஸோ இது பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ள உங்களுக்கு இன்னொரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேக்கேஜில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க, புக்லெட்ஸ் இருக்குது, கூடவே நமக்கு இலவசமாக ஒரு டிபியூ கேஸும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இது போல் எல்லா மொபைலும் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தபடியாக நமக்கு மொபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் மேலேயே ஒரு சில விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி இருக்குது, ரொம்ப பெரிய ஒரு விஷயம். Gorilla Glass 6 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷன் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். இதன் மூலியமாக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. கீழேயும் விழுந்துடுச்சு, நீங்களும் பார்த்தீங்க. ஸோ ஆமாங்க, Gorilla Glass 6 ப்ரொடக்ஷனோடு இருக்குது. இது நீங்கள் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. பட் இது உண்மையிலேயே ஸ்லிப்பாகி தான் விழுந்தது. அப்படியே விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்றது தான் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. பட் அதுக்கு வாரண்டியெல்லாம் கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. 3D கர்வ்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. கிளாஸி ஃபினிஷாக இருக்குது. டிசைன் பார்க்குறதுக்கு செம்ம டிசைனாக இருக்குது. நீங்கள் கையில் எடுத்து ஃபீல் பண்ண தான் உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் இந்த டிசைனை காமிக்க முடியுமோ நான் காமிக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நமக்கு அடாப்டர் கொடுத்துருக்காங்க 5V 2A. அதுக்கு கூடவே நமக்கு மைக்ரோ USB to USB கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலை ஃபர்ஸ்ட் டைம் பூட் பண்ணும்பொழுது இதோடைய ஃபிசிக்கல் ஓவர்வியூ என்னன்னு பார்த்துடலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் ராக் கீயும் இருக்குது. மேல் பகுதியில் நமக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் இருக்குது. இடது பக்கமாக நமக்கு சிம் கார்டு ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சிம் கார்டு ஸ்லாட்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2த்தில் நீங்கள் 4G VoLTE சிம் ஒரே டைமில் யூஸ் பண்ணலாம். இன்னொருத்தில் நீங்கள் மெமரி கார்டு போடலாம். 2TB வரைக்கும் மெமரி கார்டு சப்போர்ட்டில் இருக்குது. அதற்கு கீழே நமக்கு பிரைமரி மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மைக்ரோ USB போர்ட்டும் இருக்குது. ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. பின்பக்கமாக 2 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று 12 MP கொண்ட IMX 486 அப்படின்னு சொல்லக்கூடிய லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. f1.8 அப்பச்சர் சைஸில் 5 MP கொண்ட இன்னொரு கேமரா கொடுத்துருக்காங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இது டெப்த் சென்சிங்காக 4Kல நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். EAS ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. LED ஃப்ளாஷும் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. பின்பக்கமாக இருக்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு 3D கர்வ்டு கிளாஸி டிசைனை கொடுத்துருக்காங்க. இது கிளாஸ் கிடையாது, பட் பார்க்குறதுக்காக உங்களுக்கு அந்த டிசைன் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். முன்பக்கமாக நமக்கு ஒரு நாட்ச் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்கக்கூடிய ஒரு நாட்சை கொடுத்துருக்காங்க. 13 MP கொண்ட கேமரா f2.0 அப்பச்சர் சைஸில் 1.12 மைக்ரான் பிக்சல் சைஸில் இருக்குது. இதில் ஒரு LED ஃப்ளாஷும் இந்த நாட்சில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். 6.26 இன்ச் கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுலேயும் Gorilla Glass 6 ப்ரொடக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 94% NTSC கலர் கிளைமேட் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 450 nits இதோடைய பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவுட்டோர் ரிலீஸ் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ மொபைல் பூட் ஆகிடுச்சு. Android 8.1.0 தான் இதில் இருக்குது. ஸோ ஆன் பண்ண உடனேவே உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 64GB மாடலில் நமக்கு கிட்டத்தட்ட 10.5 GB தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 16% தான் யூஸ் ஆகிட்டு இருக்கு. மீதி இருக்கக்கூடியது எல்லாமே நமக்கு ஃப்ரீ தான். இதில் ஃபேஸ் அன்லாக்கிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஒரு கூடுதலான ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஸோ குயிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். Snapdragon 660 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. Adreno 512 GPU தான் இருக்குது. இதில் 3 வேரியண்ட்டில் நமக்கு கொடுக்க போகிறாங்க. 3GB RAM 32GB மாடல், 4GB RAM 64GB மாடல், இன்னொன்று 6GB RAM 64GB மாடல். பட் இந்த மூணுத்துலையுமே உங்களுக்கு வேறு எந்த விஷயமும் மாற போகிறது கிடையாது, இந்த ரேம் மற்றும் ரோமை தவிர. ஸோ லாஸ்ட் டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேமரா மாற்றிருந்தாங்க. பட் இந்த வாட்டி எல்லாமே சேம் தான். இதை தவிர நமக்கு 5000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி இருக்குது. பட் அவ்வளோ பெரிய பேட்டரி இருந்தாலும் நமக்கு வெறும் 175 கிராம்ஸ் தான் இதோடைய வெயிட் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். பட் இதெல்லாமே யூஸ் பண்ணதோடு என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. கூடவே இதோடைய கேமரா எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ கேமரா நம்ம M1ல யூஸ் பண்ணியிருப்போம். ரொம்பவே ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி யூஸ் பண்ண ஒரு கேமரா இன்டர்ஃபேஸ்னு சொல்லலாம். பட் இதில் ஓரளவுக்கு மாற்றிருக்காங்க. பட் இது ஃபுல்லாக மாறி இருக்கான்றதை நம்ம இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் சொல்லும். இப்போ வரைக்கும் யூஸ் பண்ண வரைக்கும் நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸை பாருங்கள். ஷட்டர் ஸ்பீட் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ எடுத்த சாம்பிள் இமேஜஸில் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இதில் அன்டு பெஞ்ச்மார்க் ஸ்கோர் 1,27,854 அப்படின்ற ஸ்கோர் வந்துட்டுருக்கு. அதே போல் இதில் இருக்கக்கூடிய சென்சர்ஸ் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா சென்சர்ஸும் இவங்க கனெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ நமக்கு ஜைரோஸ்கோப் சென்சர்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக் சென்சர்ஸ் எல்லாமே கவர் ஆகிருக்கு. நான் இந்த மொபைலை கடந்த 3 நாட்களாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்குமே இந்த மொபைல் ஓரளவுக்கு எல்லா விஷயத்துலையுமே பக்காவாக இருக்குன்னு நான் சொல்வேன். ஒரு சில இடங்களில் நான் இந்த கேமராஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு சின்ன அப்டேட்டும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் இந்த கேமரா ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருந்திருக்கு. அப்டேட் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை நான் ஃபுல் கேமரா ரிவ்யூவில் இல்லாட்டி ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ என்னுடைய ஆன்சர் ரிவ்யூ என்ன அப்படின்னா, இந்த 3GB RAM மற்றும் 32GB வேரியன்ட் 13,000 கொடுக்குறது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நமக்கு 3 ஸ்லாட்ஸ் கொடுக்குறதுனால நீங்கள் மெமரி கார்டும் தனியாக போட்டுக்கலாம். ஸோ அதுவே ஒரு பேசிக்கான வேரியண்ட்டில் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். பட்
ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா 4GB RAM மற்றும் 64GB ஸ்டோரேஜ் அப்படின்றது தான் ஒரு 15,000 ரூபாய்க்கு ஒரு சிறந்த மொபைலாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இவங்க லான்ச் பண்ண இந்த 3 வேரியண்ட்டில். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.